ஒய்நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த வாரம் ஹெல்த் டாக் என்ன எடுக்க போகிறேன்னா, லாஸ்ட் டைம் நான் ஹெல்த் டாக் என்ன எடுத்தேன் ஞாபகம் இருக்கா? B12 ஐயோ, அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்தது. சொல்லுங்கள் ஆண்டி. குழந்தையோட பேபி ஹார்ட் பற்றி எடுத்தேன், ஃபொராமன் நோவேல் பற்றி எடுத்தேன். ஆப்சென்ட் ஆண்டி. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ரிலேட்டட் டாபிக் தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ என்னென்னா, ஒரு குழந்த பிறந்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிக்க வைக்கிறோம். காதில் தண்ணி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காதை மடக்கி குளிக்க வைப்பாங்க. குளிக்க வச்சக்கப்புறம் குழந்தைக்கு குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக நம்ம டவல் வச்சு ஒத்தி எடுப்போம், கவர் பண்ணுவோம். வெளியே ஏதாவது கூப்பிட்டு போனோம்னா காதை கவர் பண்ணுவோம், தலையை கவர் பண்ணுவோம். ஸோ சீசன் பேபிஸ்க்கு வந்து அது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி காரியங்கள் நம்ம பண்ணுவோம். ஸோ பேபி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா க்ளோதிங்ஸ் வச்சு கவர் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம வெளியே ஒன்ஸ் பேபி பிறந்தக்கப்புறம் நம்ம செய்கிறோம் இல்லையா. பட் பேபி வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி பேபி வந்து அம்மாவோட வயத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா 99.9% அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து வாட்டர் தான். பட் ஏன் பிறந்தக்கப்புறம் அதே தண்ணியை வந்து நம்ம பேபி கொடுக்கக்கூடாது? நம்ம பேபி உடம்புல ஊற்றினோம்னா அது சுடுதண்ணி கிடையாது. அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து சுடுதண்ணி கிடையாது. பட் பேபி வந்து பிறந்தக்கப்புறம் நம்ம வார்ம் வாட்டர் தான் பேபிக்கு ஊற்றுவோம். ஸோ என்ன இது? ஸோ இதில் என்ன அதிசயமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, குழந்த பிறந்த உடனே எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? அது ஒரு மாதிரி உடம்புல ஒட்டிட்டு ஒரு மாதிரி இருக்கும், பார்த்துருக்குறீங்களா? ஸோ நம்ம தொட்டோம்னானே தெரியும், ஒரு மாதிரி வளவளப்பாக இருக்கும், ஸ்டிக்கினஸ்ஸாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் எடுக்க போகிறேன். அது பேர் வெர்னிக்ஸ் கேசியோசா. ஓகே, இதோட பேர் வந்து வெர்னிக்ஸ் கேசியோசா. ஸோ இதுதான் வந்து குழந்தைய வந்து அம்மாவின் வயத்துக்குள்ளே இருக்கும்போது அந்த பாதுகாக்குது, ஒரு சூட்டு தன்மையை வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை இந்த தெர்மல் ஒரு சொல்லுவாங்க இல்லையா, பாதுகாப்பு, இந்த வார்ம் அப் கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது கொடுக்குறது வந்து இந்த வெர்னிக்ஸ் கேசியோசா தான். ஸோ அது இன் டீட்டெயில் அது எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ நமக்கு ஸ்கின் லேயர்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி ஆன்ட்டி எடுத்திருந்தாங்க, எபிடர்மிஸ் அந்த மாதிரி லேயர்ஸ் பற்றி நம்ம எடுத்திருந்தாங்க. ஸோ இதே லேயர்ஸ் பேபி டெவலப் ஆகும்போதே இருக்கும், ஒவ்வொரு லேயர்ஸாக இருக்கும். இதில் சூப்பர்ஃபிஷியல் லேயராக சொல்லப்படுற மேலே இருக்கிற தோலில் வந்து அதில் கொஞ்சம் செல்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம செபேஷியஸ் கிளாண்டுன்னு சொல்லி அந்த ஒன்று இருக்குது இல்லையா, எல்லோ கலரில் போகுது இல்லையா. ஸோ அதிலிருந்து வெளியப்படுற ஒரு விதமான செல்ஸும் சேர்ந்து தான் இந்த வெர்னிக்ஸ் கேசியோசா அப்படின்னு சொல்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சூப்பர்ஃபிஷியல் லேயரில் உருவாகிற செல்ஸும் இந்த செபேஷியஸ் கிளாண்ட்லேருந்து வெளியே வர்ற செல்ஸும் சேர்ந்து கம்பைன் ஆகி தான் ஒரு விதமான திக் லேயரை வந்து பேபிக்கு ஃபுல்லாக, எப்படின்னா தலையிலேருந்து பாதம் வரைக்கும், பின்னாடி முதுகுலேருந்து ஸ்டொமக் ஃபுல்லாகவே இந்த வெர்னிக்ஸ் கேசியோசாவாக கவர் ஆகிருக்கு. This happens and applicable only for full term baby. அதாவது ஃபுல் டேர்ம் பேபின்னா பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிற ஒரு பேபி. ஸோ அந்த பேபிக்கு இது ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். இதுக்கு மேலே தான் அம்னியாட்டிக் ஃப்ளூவிட் வந்து இருக்கும், தண்ணி குடம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்து இருக்கும். ஸோ வெர்னிக்ஸ் கேசியோசா வந்து பேபியோட உடம்புல இருக்கும், அதுக்கு மேலே வந்து இந்த அம்னியாட்டிக் ஃப்ளூவிட் இருக்கும். ஸோ இந்த தண்ணி குடம்னு சொல்கிறது வந்து பேபியோட ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகாது. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹைட்ரோஃபோபிக் பேரியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஹைட்ரோஃபோபிக் பேரியர்னால இந்த தண்ணி அம்னியாட்டிக் ஃப்ளூவிட் வந்து பேபியோட உடம்புக்குள்ளே அப்சர்வ் ஆகாது. இப்படி தான் ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. சரி, இது வந்து பேபி வந்து அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது நடக்கிற ஒரு விஷயம். ஸோ சூன் ஆஃப்டர் பேபி பிறந்தக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வேகமாக பேபியை தொடச்சி குளிப்பாட்டி விடுவாங்க இல்லையா. அது பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, குழந்த பிறந்தக்கப்புறம் இந்த வெர்னிக்ஸ் கேசியோசா தான் பேபிக்கு வந்து இந்த
அவுட் சைட் என்விரான்மெண்ட்டை அடாப்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, அது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது, அது வந்து குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சோப்பு போட்டு அதை வந்து வாஷ் பண்ணி எடுப்பாங்க. பட் இப்போ வந்து WHO என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதை வந்து வைப் பண்ணி எடுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஃபார் 6 ஹவர்ஸ் வந்து அந்த பேபியை வந்து அந்த வெர்னிக்ஸ் கேசியோட ஒப்பி எடுக்கலாம். தொடச்சி அந்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுக்கக்கூடாது. லைட்டாக மேலாப்பில் தொடச்சி எடுக்கிறதோட அதே விட்டுறணும். ஸோ அதுவாக தானாக வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால் உதிர்ந்துரும். இல்லை அப்படின்னா ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் நம்ம வந்து பேபியை வந்து குளிப்பாட்டும் போது தானாக அது போயிடும். ஏன் இந்த 6 ஹவர்ஸ் வந்து இந்த வெர்னிக்ஸ் கேசியோஸ் அந்த ஸ்டிக்கினஸ் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம அவுட் சைட் என்விரான்மெண்ட்டுக்கு பேபி வந்து அடாப்ட் ஆகாது. வெளியே வந்தோடனே குளிர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வெர்னிக்ஸ் கேசியோஸ் என்ன பண்ணணுன்னா, பேபிக்கு வந்து அந்த வார்மத் வந்து கொடுக்கும். வார்மத் மட்டும் இல்லை, பேபியோட நார்மல் டெலிவரி ஆகும்போது அம்மாவோட பார்ட்டில் சில இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். அது வந்து பேபிக்கு இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணுது. அதுதான் அந்த 2 விஷயம் ரொம்ப இன்ஃபெக்ஷன் வந்து தடுக்கும், அட் த சேம் டைம் தெர்மல் ரெகுலேஷனை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற ரீசன்ட் டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பேபி பிறந்தக்கப்புறம் ரேடியன்ட் வார்மரில் வைப்பாங்க. பட் நேச்சுரலாக அது இப்போ ரீசன்ட் டைமில் கண்டுபிடிச்சது. பட் நேச்சுரலாக காட் வந்து நம்ம பிறக்கும் போதே நமக்கு உடம்பு வந்து அக்செப்ட் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி நேச்சுரல் ரேடியன்ட் வார்மராக இந்த வெர்னிக்ஸ் கேசியோஸாவை வந்து படைச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் நாலேஜ் வேர் இப்போ வந்து இந்த வெளியே இருக்கிற அந்த ஒரு பிசு தன்மையான பேபிக்கு இருக்கிறத வந்து சுத்தமாக தொடச்சி கம்ப்ளீட்டாக எடுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஃபார் 6 ஹவர்ஸ் வந்து லைட்டாக மட்டும் தொடச்சிட்டு அப்படியே விட்டோம்னா கூட போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 24 ஹவர்ஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும், விச் ஷோஸ் தட் இஸ் நாட் நீடட் எனிமோர். இனிமேல் அது தேவையில்லை, நம்ம வந்து குழந்தைக்கு நார்மலாக நாம் குளிப்பாட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இது. ஸோ இதை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வேதத்தில் சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 4-5 வசனம் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 92:4-5. கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். ஆமேன். நம்ம நினைப்போம் குழந்தை பிறந்தக்கப்புறம் அப்பாடி டெலிவரி ஆயிடுச்சு அப்படி பட் இதுலேயும் ஒரு சில விதமான மெக்கானிசம் இருக்குது. நம்ம இன்டெப்த்தாக பார்த்தோம்னா கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே பார்த்தோம்னா ஒரு ரீசன் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் அக்செப்டட் ஒன்லி வென் த பேபி ஹேஸ் கம்ப்ளீட் மெச்சூரிட்டி. கம்ப்ளீட்டாக ஒரு பேபி வளரும்போது, கம்ப்ளீட்டாக அம்மா வயத்துலேயே வளரும்போது இந்த வெர்னிக்ஸ் கேசியோ வந்து ஹெல்ப் பண்ணும். பட் பேபிக்கு ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்குது, இல்லை அம்மா மூலிமா அந்த சொல்லுவாங்களே சுகர், டயபெட்டிஸ் இல்லைனா ஹைப்பர் டென்ஷன் இல்லை இது சம்பந்தமான ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அம்மாவுக்கு இருக்கும்போது இந்த வெர்னிக்ஸ் கேசியோஸா வந்து முழுமையாக இருக்காது. ஸோ அதனால குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த வெர்னிக்ஸ் கேசியோஸால பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான எல்லோ கோல்டன் கலர் அப்பியரன்ஸ் இல்லைன்னா க்ரீன் கலர் அப்பியரன்ஸ். க்ரீன்னா மெக்கோனியம் சொல்லுவாங்க, ஃபஸ்ட் டைம் பேபி பாஸ் பண்ணுற ஒரு ஸ்டூல். ஸோ அது வந்து பேபி மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் பேபி வில் ஹாவ் சம் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஆழமான விஷயங்கள் வந்து கடவுள் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க, நமக்கு படைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால நம்ம அவரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென்.